இப்போ ஜனநாயகனை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? ஜனநாயகன் வந்து அது ஒன்றும் பெரிய ஒரு இம்பேக்ட் எதுவும் எனக்கு ஏற்படுத்தலை. சவுக்கு எடுத்து சுற்றிட்டு அவர் எம்ஜிஆர் ஆகிட முடியாது. சவுக்கு எடுத்துகிட்டு நானே இட்டாலும் அந்த எம்ஜிஆரோட இமேஜ் வந்துருமா? அல்லது எம்ஜிஆர் ரசிச்சவங்களெல்லாம் வந்து இவர் தான்டா எம்ஜிஆருக்கு வாரிசு, அடுத்த எம்ஜிஆர் நீ தான் சீட்டில் போய் உட்கார்ற முதல்வர் சீட்லன்னு சொல்லிடுவாங்களா? அதெல்லாம் ஒருபோதும் நடக்காது. அப்படி வந்து அதாவது இவ்வளோ பெரிய நடிகன்னு சொல்ல வச்சுட்டார் எல்லாரையும், இவ்வளோ பெரிய பொசிஷனுக்கு வந்துட்டேன்னு எல்லாரையும் சொல்ல வச்சுட்டாரு. இப்போ அரசியலுக்கு வராரு. எங்கே வந்தாலும் யாராவது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையோட நிழல் அவருக்கு தேவைப்படுது. இப்போ வரைக்கும் வந்து ஒரிஜினலாக அல்லது சுயமாக ஏதாவது பண்ணியிருக்காரான்னா எதுவுமே இல்லை. சினிமாவில் ரஜினி, அரசியலுக்கு எம்ஜிஆர், இப்படி யாராவது ஒருத்தர் வந்து அவர் அந்த நிழலில் ஒதுங்கியே வந்து அவர் வாழ பார்க்குறாரு. ஓகே, இந்த ஜனநாயகனை வந்து நான் அப்படி தான் பார்க்குறேன். இல்லை ஒரு வழிகாட்டியாக எடுத்துக்கிற தப்பு இல்லை சார். அப்படி வழிகாட்டியாக வந்து யாரை இது பண்ணியிருக்காரு? வழிகாட்டியாக இல்லை. அது இந்த பரீட்சையில் பிட் அடிக்கிறாங்கல்ல, பாஸ் பண்ணதானே பிட் அடிக்கிறாங்க, அந்த டெக்னிக் தான் அவர் யூஸ் பண்ணுறது. வழிகாட்டியாக நினைக்கிறவன் என்றைக்குமே அவன் வாயிலேருந்து இந்த மாதிரி வார்த்தைகள் வராது, அவன் பிஹேவியர் இப்படி இருக்காது. இந்த மாதிரி ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல்லாம் பண்ண மாட்டான்.